ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்தவர் இப்போது உன்னை தேடி வரப்போறாரு. யார் வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்தாயோ, அந்த மனிதர் மூலமாகவே உன் வாழ்க்கையில நான் உனக்கான நல்லதை செய்ய போறேன். நீ இன்ப அதிர்ச்சி கொள்ளும்படியும் மகிழ்ந்து சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும்படியும் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போறேன். உன் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம், மனக்கசப்பு, மன வருத்தம்னு எல்லாமே சரியாகி உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்றாக சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. காசு பணம் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்போது நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் நான் உனக்கு வருமானம் வர்றதுக்கான வழியை செஞ்சுட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த சூழ்நிலையிலையும் எதையும் யோசிச்சு மனசு தளர வேண்டாம். எத்தனையோ நாள் இரவெல்லாம் தூங்காம நீ கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டுக்கிட்டு நடுராத்திரியில் 2 மணி 3 மணிக்கு தூங்குனதெல்லாம் எனக்கு தெரியும். யார்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க உன் வேதனையை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. நீ தனியா இல்லை, நானும் உன் கூடவே தானே இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படணும்? யார் உன்னை ஏமாத்தினாலும், யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன். கண்டிப்பா காலம் உனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லும். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க, எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்கிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதற்குரிய பலனை கொடுக்காம இருப்பேன்? இதோ ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியம் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக நடக்க தான் போகுது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பேன். நல்ல வருமானம் வர்றதுக்கான நல்ல வழியை காட்ட போகிறேன். தொழில் செய்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் புது வளர்ச்சி உண்டாகும். லாபமும் வந்து சேரும்படி செய்வேன் என் செல்லமே. அது மட்டுமல்ல, உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் படிப்படியாக குறைச்சி மறுபடியும் உன் குடும்பத்தில் சிரிப்பு சந்தோஷம் ஒழிக்கும்படி நான் செய்ய போகிறேன். சிரிப்பு சத்தமும் சந்தோஷமுமாக இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது ஒரே பிரச்சனையும் மனஸ்தாபமும் மன வருத்தமும் கஷ்டமுமாகவே இருக்கிறதல்லவா? கவலைப்படாத. என்னை நம்பி வாழும் உனக்கு இனி ஒருபோதும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நினச்சி நீ கலங்க வேண்டாம். நான் உனக்காக ஏற்கனவே ஒரு நல்ல பாதையை அமைச்சு வச்சிருக்கேன். உன் பொறுமைக்கு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓம் சரவணபவன் என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல நானே உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கி உன் வாழ்க்கை ஒளி பெறும்படி செய்ய போகிறேன். நான் உனக்கு கொடுக்க போகும் அருளை இனி யாராலும் தடுக்க முடியாது. இந்த நொடியிலிருந்தே நீ நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன். நீ இருக்கிற இடத்த வச்சு, நீ வாழக்கூடிய இந்த சூழ்நிலையை வச்சு உன் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டப்பட போகிற நீயாகவே முடிவு செஞ்சிடாத. இப்போது உனக்கு சாதாரணமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க தான் போகுது. சின்ன விதை எப்படி பெரிய மரமாக மாறுதோ அதே போல தான் இன்னைக்கு நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சிக்கும் உழைப்புக்கும் சேர்த்து தான் நாளைக்கு உன்னை பெரிய ஆளாக நான் மாற்ற போகிறேன். நீ எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி தர்றேன். உன்னை மதிக்காதவங்க உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. உன் முயற்சியை கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போது நீ முன்னேறினதை பார்த்து வாயடைச்சு போவாங்க என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. நான் உனக்காக வச்சிருக்க உயரம் நீ நினைச்சதை விட மிகவும் பெரியது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில நல்லபடியாக வசந்தத்தை கொண்டு வரப்போறேன். இனிமே உன் வீட்டு வாசலை தேடி நல்ல செய்திகள் வரிசையாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக யாருடைய அழைப்புக்காக காத்திருந்தியோ, யார்கிட்ட பேசணும்னு நினச்சியோ அவங்கக்கிட்ட இருந்த அழைப்பு வரும். ஒரு நல்ல விஷயம் நல்லபடியாக நடந்து முடிய போகுது என் செல்லமே. நீ செஞ்ச விண்ணப்பத்துக்கு உனக்கு சாதகமான சந்தோஷமான பதில் வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதுசாக வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய வருமானம் வந்து லாபம் கொளிக்கும்படியும் செல்வம் வந்து சேரும்படியும் நான் செய்கிறேன். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி கதவுகளை திறந்து வைப்பேன் என் செல்லமே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியையும் பொறுப்பையும் நினைவாற்றலையும் கொடுத்து
வாழ்க்கையை நல்லபடியாக ஜெயிக்கும்படி வழிகாட்ட போகிறேன். உன் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகளும் கஷ்டங்களும் மறைஞ்சு போய் இனி எப்போதும் உன் வீட்டில் அமைதி நிலவ போகுது. உன் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முதல்ல மனசில் இருக்க கோபத்தை தூக்கி போடு. பொறாமையை விட்டுட்டு பொறுமையோடு இருக்க பழகு. யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. நல்ல மனசோட நல்ல பிள்ளையாக நீ வாழ தயாராகு. என் அருள் கூடிய சீக்கிரம் இரட்டிப்பாக உன்னை வந்து சேரும். உன் கையில் இருக்க சின்ன சின்ன வாய்ப்புகளை எல்லாம் நீ அலட்சியம் செஞ்சிடக்கூடாது என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கூடிய சீக்கிரமே மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். இப்போது நீ சிரிக்க முடியாமல் இருக்க, மனசு நிறைய கஷ்டங்கள் நிரம்பி போயிருக்குன்னு தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் உன்னை சிரிக்க வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த அப்பன் முருகன் நான் எடுத்துக்கிறேன். உன் சிரிப்பை பார்த்து உன் வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷப்பட்டு மகிழ போகிறாங்க. உன் வீட்டில் மங்கள இசை ஒலிக்கும்படி நல்ல சுபகாரியங்களை நடத்துவேன் என் தங்கமே. இனிமே உனக்கு என் மேலே அதிக அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் வரும்படி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் குடும்பத்தில் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் பெருகும்படி நான் செய்கிறேன். நீ தவறான பாதையில் போக நான் விட்டுட மாட்டேன். என் அருளால் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, கஷ்டம், குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, நிம்மதி இல்லை, உடல் நலத்திலும் ஏதாவது ஒரு கோளாறு வந்துக்கிட்டே இருக்குது, வேலையிலும் நிம்மதி இல்லை, தொழில், குழந்தைகள்னு இப்படி 1008 பிரச்சனைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். இந்த நொடியிலிருந்து உன் மனசை அமைதிப்படுத்து. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லார்கிட்டையும் நீ சிரித்து பேசுகிறியே தவிர உன் மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டமும் வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன் கூடவே இருந்து நீ செய்யும் எல்லா செயல்களிலும் வெற்றியை கொடுப்பேன். என் வேலின் மூலமாக உன்னை பாதுகாத்து உனக்கான வேலைகளை எல்லாம் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. எத்தனையோ முறை நீயும் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிற, ஆனால் சூழ்நிலைகள் உனக்கு தடங்களாக இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்காக நீ கவலைப்படாத. சரியான நேரம் வரும்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி நகரும். இதுவரைக்கும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் இதுவரைக்கும் உனக்கு நல்லது செய்யாதவங்களும் இப்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரதான் போகிறாங்க. உன் மனசில் இருக்க அத்தனை ஆசைகளையும் நான் அறிவேன். கூடிய சீக்கிரமே உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உன் வீட்டில் அமைதி நிலவும்படியும் சந்தோஷம் மலரும்படியும் செய்ய போகிறேன். கடன் பிரச்சனை தீரணும் முருகா, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க முருகான்னு கேட்டாயல்லவா? இதோ உன் கடன் பிரச்சனைகளும் கஷ்டமும் தீர்ற அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல வருமானம் வர்றதுக்கான வழியை காட்டுறேன். உடம்பு சரியாயிடணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த வழி இந்த வழி எல்லாமே போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்ட உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தருளுவேன். யாருக்காக பிரார்த்தனை செஞ்சியோ அவங்களும் நல்லா இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது போலவே உன்னுடைய குழந்தைகள் நல்ல நிலைக்கு உயரத்தான் போகிறாங்க. உன் வேண்டுதல்கள் எதையுமே நான் ஒருபோதும் வீணாக போக விட்டுட மாட்டேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் என்னை வந்து சேர்ந்துருச்சு என் செல்லமே. அதனால தான் அதற்கான பதிலாக இன்னைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறேன். நீ செய்யும் முயற்சிகள் சிறுசாக இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். நம்பிக்கையோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இரு. என் அப்பன் முருகன் என் கூடவே இருக்காருன்னு மனசில் சொல்லிக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ இழந்த வாய்ப்புகளை நினச்சி நீ வருத்தப்படாத. உனக்காக இன்னும் நான் சிறந்த வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். மூடின கதவுகளை எல்லாம் திறந்து வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். நீ எப்போதும் பொறுமையாக இரு. இனிமே உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடந்து நல்ல செய்திகள் உன் செவிகுளிர வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உன் உழைப்புக்கு உரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது. நீ எதிர்பார்த்ததை விட நான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குறேன். நீ எப்போதும் நல்ல மனசோட இருக்கணும். யாரையும் ஏமாத்தாதே.
யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்காதே. உன் கண்ணு முன்னால் யாராவது வருத்தப்பட்டாலோ பசியோடு இருந்தாலோ உன்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய். அன்பாக பேசு. இது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கான ஆசீர்வாதமாக உன்னையே திரும்ப வந்து சேர்ந்துடும். உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் பாரத்தையும் சுமையையும் என்கிட்ட ஒப்படைச்சினா அனைத்திலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ போகும் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றி உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். மீண்டும் உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்கும். உன் வாழ்க்கையில் ஒளி பரவும். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்.